தீபேஷ் பிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்ப வந்து லாட்ரி அப்படின்னு சொல்லி ஒரு பேரை சொல்லிட்டு தேவையில்லாம மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு உதயநிதி கண்ணீர் விட்டு கதறிட்டு இருக்காராம். எதுக்கு இந்த வேலை, உனக்கு சும்மா இருக்க மாட்டியா, என்ன எப்ப பார்த்தாலும் சட்டமன்றத்துக்குள்ள நான் தான் வரல, என்னை இழுத்துக்கிட்டே இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் ஐயா அவரோட அப்பா வந்து கோவப்பட்டாராமா. நான் அப்பா சும்மா வீட்டுல கம்முன்னு இருக்கேன், என்ன போய் அங்க இழுத்து விட்டு சாவடிக்கிறேன் அப்படின்னு பொறுக்க முடியாம கொந்தளிச்சாங்கன்னா பாத்துக்கோங்களேன். ஆமாங்க, லாட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை சொல்லி லாட்ரி அமைச்சர்னு சொன்னோடனே ஆதவர்ஜுனாவுக்கு கோவம் வந்துருது. நீங்க வந்து என்ன வந்து இப்படி பண்றீங்க, விமர்சனம் செய்றீங்கல்ல, 900 crores நீங்க எதுக்காக மாட்டு நிறுவனத்துல இருந்து திமுக வாங்குனீங்க அப்படின்னு. உங்க மாமனார் தான் கொடுத்தாங்க, அங்க போய் கேளுனா, அப்ப வாங்குனீங்களா, அப்ப வாங்கிருக்கீங்க. எதுக்கு 900 crores? அவங்க கொடுத்தாங்க, நாங்க வாங்கினோம். என்ன கொடுத்தாலும் வாங்கி வச்சுப்பீங்களா? இல்லங்க, கரெக்ட் தானேங்க நான் கேக்குறது. என்ன கொடுத்தாலும் வாங்கி வச்சுப்பீங்களா? என்னங்க இது? ஏன்னா எங்க நம்ம எப்படி வாங்கணும், அந்த 900 crores எங்க செலவு பண்ணோம்னு சொன்னா நம்ம மாட்டி போட்டா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு திமுக காரவங்க எல்லாரையும், முக்கியமா சட்டசபையில இருந்தவங்க எல்லாரையும் பிடிச்சி நறுக்குன்னு கிள்ளி தலையில ஒரு கொட்டு கொட்டி ஸ்டாலின் ஐயா திரும்பவும் சோகத்துல ஆழ்ந்து கொண்டிருக்கிறாராமா. இதற்கு சரியான பதில் சொல்லணும்னா, லாட்ரி அப்படின்னு சொல்லி இவர் சொன்னார்ல, ஆதவர்ஜுனா வந்து எங்க மாமனார் கொடுத்தாரா, அப்போ வாங்கினது உங்க அப்பா தானே, இங்க உங்க அப்பாவை காணும், உங்க அப்பாவை போய் அங்க கேட்டு வாங்க, போய் அவங்க கேளுங்க, அவர் என்ன சொல்றாரு நீங்க சொல்லுங்கன்னு சொன்னோன்னே கொப்புச்சுப்புன்னு ஆயிட்டாங்க. இப்படியா இருக்கிறது? ஏங்க சந்தி சிரிக்குதுங்க, அதுக்காகவாது பேசுறது இல்லையா? போங்க உதய் ப்ரோ, வெரி வெரி வஸ்ட் ப்ரோ, வெரி வெரி ராங் ப்ரோ. கொஞ்சம் பேச கத்துக்கோங்க ப்ரோ. இன்னும் அப்படியே இருந்தா எப்படி? அதுக்குதான் படிக்கிறா அப்பயே சொன்னேன்னு ஸ்டாலின் ஐயா கோவப்படுறதுல நியாயம் தானே.